இன்றைக்கி வந்து நம்ம மூவ் டூலை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் காப்பி, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எப்படி ஒரு காப்பி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை வந்து இது டெலிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ இமேஜ் அதை வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கணும். செகண்ட் லேயரில் தான் வந்து ட்ரா பண்ணவே ஆரம்பிக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த இமேஜ் வந்து நகராமல் அந்த லாக் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம செகண்ட் லேயர்லேருந்து வரைய ஆரம்பிச்சிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வரைகிறதுக்கு. ஸோ அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம மூவ் டூல் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரிங் ஃப்ரண்ட்டு, பிரிங் ஃபார்வேர்டு, பிரிங் பேக்வேர்டு அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த ரொட்டேட் டூல் அதெல்லாம் கூட கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். இப்போ இன்னொரு இது என்னென்னா, இது வந்து ஒரு இப்படி வந்து ரெக்டாங்கிளும் போடலாம். அதே நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயராக வரும். நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிக்காமல் போட்டிங்கன்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எது வேணால் போடலாம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா. அதே நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிங்க அப்படின்னா ஒன்லி ஸ்கொயராக மட்டும்தான் வரும். ஓகேவா? ஓகே, ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டேன். இப்போ இந்த ஸ்கொயர்லேருந்து இன்னொரு ஸ்கொயர் வரணும், அது காப்பி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆல்ட்டை பிடிச்சிக்கோங்க. ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஏரோ வர மாதிரி இருக்கும். அந்த ஏரோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி மவுஸ் லெஃப்ட் பட்டனை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி காப்பி வந்துடும், ப்ரிவியூ மாதிரி வரும். அது ஜஸ்ட் உங்களுக்கு என்ன எங்கே வேணுமோ அப்படி நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? இப்போ வந்து இதோட ஃபில் கலரை மாற்றலாம் அப்படின்னா இங்கே தான் போகணும். ஃபில் இங்கேயும் போகலாம், இல்லைன்னா இங்கே கூட மாற்றலாம். ஓகேவா? நம்ம இங்கேயே அப்படியே பழகி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயே மாற்றிடுறேன். இந்த கலர் மாறியாச்சு. இப்போ இன்னொரு பிரிண்ட் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு. இப்போ இதோட கலர் மாற்றிக்கிறேன். ஓகே, ரெட் கலரில் மாற்றியாச்சு. இப்போ இப்படி தான் வந்து மூவ் டூலில் இருந்துட்டு நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். மூவ் டூலில் இருந்துட்டு இப்படி இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நவுத்துறதுக்கு மூவ் டூல் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இல்லுஸ்ட்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஏதாவது வேறு பேஜில் இருக்க இல்லுஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பேஜுக்கு கொண்டு வரணும்னா மூவ் டூல்ஸ் தான் யூஸ் ஆகும். ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா அந்த இல்லுஸ்ட்ரேஷன் வந்துடும். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து மூவ் டூல்லாம் வந்து யூஸ் ஆகும். அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணிட்டு இருந்த பொசிஷனுக்கே வந்துடுது. நெக்ஸ்ட்டு மூவ் டூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் அழுத்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மு, அரேஞ்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மும் அரேஞ்சு இது ரெண்டும் மட்டும்தான் நமக்கு லைன் ஆர்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே அதிகமாக இந்த ரைட் கிளிக் அழுத்தி யூஸ் பண்ணுற எந்த ஒரு மெனுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் தான். நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த அரேஞ்சை பற்றி நம்ம பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஷியரு, ஸ்கேலு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ரொட்டேட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ அரேஞ்சு வந்து பார்க்கலாம். அரேஞ்சுனா என்னென்னா, இப்போ பிரிங் டு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் 4 ஆப்ஷன் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸி தான், பார்த்துக்கலாம். இப்போ அரேஞ்சில் பிரிங் டு ஃப்ரண்ட்டு அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தான் கடைசியாக இருக்குது, இது ஃபஸ்ட்டாக இருக்குது, இது செகண்டாக இருக்குது, தேர்டாக இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை நான் முன்னாடி ஃபஸ்ட்டில் இதுதான் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி அரேஞ்சில் போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும், மீதியெல்லாம் அடுத்தடுத்து போகும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கடைசிக்கு போகணும் அப்படின்னா அரேஞ்சில் போயிட்டு பிரிங் டு சென்டு டு பேக் கொடுத்தீங்கன்னா கடைசிக்கு போயிடும். அதே இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா பிரிங் டு பேக்வேர்டு அப்படின்னா இந்த இது வந்து இந்த ரெட் கலர் வந்து இந்த ப்ளூ கலருக்கு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகும், அந்த மாதிரி இது. அதே இது வந்து இந்த ரெட் கலர் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கு
முன்னாடி வரணும் அப்படின்னா அரேஞ்சில் போயிட்டு பிரிங் ஃபார்வேர்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வரும். இது எதுக்குன்னா இப்போ ஒரு லேயர், இப்போ வந்து நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறோம் அல்லது ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரிங் டு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி வந்து இல்லுஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த அரேஞ்சில் போயிட்டு இந்த பிரிங் டு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்லேயே கொஞ்சம் ஆப்ஷன் சொல்லலை போன வீடியோவில். இது ரெண்டும் சொல்லியிருப்பேன் எப்படின்னு. இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகேவா, இப்போ வந்து ஒரு ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணியாச்சு. சாரி, ஓகே. இப்போ தேவையான அளவு ஜூம் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நோடு, ஓகேவா, இதெல்லாம் வந்து நோடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கில் போயிட்டு அலைன் ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கா, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இதுதான் எப்போவுமே நம்ம கொடுப்போம். இங்கே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து இன்னரில் போகும். நமக்கு எப்போவுமே ஸ்ட்ரோக் இந்த நோட் பாயிண்ட் வந்து சென்டரில் தான் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷனு ஃபஸ்ட்லேயே இருக்குது. டேஷ் லைன் அப்படின்னா இங்கே பாருங்கள், லைன் வந்து டேஷாக மாறும். இது மாதிரி ரேராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷனும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் சொல்லலை. நமக்கு வந்து ஃபில் வந்து அவ்வளோவா ஒன்றும் இது கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு நமக்கு வந்து லைன் ஆர்ட்லாம் படம் டயக்ராம் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அது வந்து அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரி தான் பிக்சரில் தான் வரும். இப்போ இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் நம்ம கலரில் போட்டாலும் இதை வந்து அப்படியே அவங்க வந்து பிரிண்ட் எடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி கலர்லலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கலருக்குலாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம். ட்ராயிங் டூல்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம். ஓகே.